ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கேரளாவில் வந்து இப்போ மழை எல்லாம் குறைஞ்சிருச்சு ஓரளவுக்கு. மேக்ஸிமம் ரொம்பவுமே கம்மியாயிருச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து கிழங்கு அறுவடை வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷான கிழங்குகள் வந்து இப்போல்லாம் கடையில் பார்க்க முடியுது. நமக்கு தெரிஞ்ச கிழங்கும் இருக்கும், அப்புறம் புது வகையான கிழங்குகளும் வந்து நிறைய பார்க்க முடியும். வந்து குச்சி கிழங்கு வந்து நம்மளுக்கு எப்போயுமே தெரிஞ்சது தான், மரவள்ளி கிழங்குன்னு நம்ம ஊரில் வந்து சொல்லுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் காய்ச்சல், அது வந்து காய்ச்சல்னு இங்கே சொல்லுவோம். நம்ம ஊரில் வந்து வெத்தலை வள்ளி கிழங்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிழங்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சேம்பு. சேம்பு வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக பெருசாக அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, இது வந்து இங்கே மதுரை கிழங்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கேரளாவில். ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வெத்தலைவள்ளி கிழங்கு தான் வந்து ரேராக வந்து கிடைக்குதுன்றதால நான் வந்து இங்கே மேக்ஸிமம் வாங்குவேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து கூர்க்கல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயே தமிழ்நாட்டிலே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. ஆனால் நான் தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல. இது வந்து ரொம்பவுமே பொடியாக அந்த மாதிரி இருக்கும். குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கூர்க்கல் வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து ரொம்ப பொடிசாக இருந்துச்சு. இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அவங்க வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க கடைக்காரங்க. கருணக்கிழங்கெல்லாம் ரொம்பவுமே பெரிய சைஸில் வந்து இருந்துச்சு. இஞ்சிலாம் வந்து ரொம்பவுமே விலை கம்மி. ஒரு கிலோவே வந்து 60 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெத்தலைவள்ளி கிழங்கும் இஞ்சியும் வந்து வாங்கிட்டு வந்தோம்.